ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட கலாப கதல பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு ஃபைனல் பார்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். அண்ட் என் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து மூக்கு அடைஞ்சிக்கிச்சு. ஸோ அதனால தான் அதோடய தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். எதனா ஒரு இடத்துல டிஸ்டர்பாக இருந்தால் ஐம் ஸோ சாரி. ஓகேவா? இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம எதோட கம்ப்ளீட் பண்ணமோ அதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாமா? ஓய் பட்டு மாமி. சொல்லுங்கள் தயம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ உண்மையாக சொல்லணும். கேளுங்க. அப்படி என்ன கேட்க போகிறீங்க? அது நீ ஏன் என்ன லவ் பண்ணுற? இந்த வேர்ல்டில் எவ்வளவோ பர்சன்ஸ் இருக்காங்க. அவ்வளோ அழகா, என்னோட அழகா. நான்லாம் அழகுலாம் சொல்ல மாட்டேன், ஏதோ ஓரளவு அழகாக இருப்பேன். ஆனால் நீ ஏன்டி அவங்களெல்லாம் லவ் பண்ணாமல் என்ன லவ் பண்ணுற? இது என்ன கேள்வி? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால நான் லவ் பண்ணுறேன். அதான்டி. ஏன் உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு? எதனா ஒரு ரீசன் இருக்கும்ல, இதனால தான் எனக்கு உங்களை பிடிச்சது அப்படின்னு. அது ஏன் சொல்லு. கண்டிப்பாக சொல்லி ஆகணுமா? கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சொல்லு. ஏன்னா நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கள, அதனால தான். ஏய் விளையாடாதடி. நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்? நான் எப்போ சொல்லியிருக்கேன் உன்கிட்ட? உன் மேலே எனக்கு லவ்வே வந்ததில்லை ஓயன், அதுதான் உண்மை. பொய் சொல்கிறீங்க. உங்கள் கண்ணை பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் என்ன அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. நான் உங்களை லவ் பண்ணுறதை விட நீங்கள் தான் என்ன அதிகமாக லவ் பண்ணுறீங்க. எனக்கு நல்லா தெரியும் தயம். உனக்கு ஏதோ மரம் கலண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் கேட்டது தப்பு தான். நான் போட்டா உள்ளே போய் தூங்கட்டா? போகாதீங்க, இங்கே இருங்க. இங்கே வா. இங்கே இருந்தால் கொசு கடிக்கும்டி. நான் உள்ளே போய் தூங்குறேன். போகக்கூடாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும். இங்கேருந்து என்னடி பண்ண போகிறோம்? எதுனா பேசலாமா? என்ன பேசலாம்? சொல்லு. உன்னை அவங்க துரத்துனாங்கல்ல, எதுக்கு துரத்துனாங்க? உன்னோட ஃப்ளாஷ்பேக் எதுனா இருக்கும்ல, ஃபேமிலி இஷ்யூ எதுனா, அது சொல்லு. அதையாச்சும் கேட்போம். தூக்கம் வேற வருது. சரி, உனக்காக இன்றைக்கி ஒரு நாள் என் தூக்கத்தை வந்துட்டு தள்ளி வைக்கிறேன். சொல்லு. தயம், என்னாலலாம் நீங்கள் ஒன்றும் தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்க வேண்டாம். போங்கோ, போய் நல்லா தூங்குங்க. சொல்லுடி, கேட்க நல்லாயிருக்கும். சொல்லு. எனக்கு தூக்கலாம் வரல, நீ சொல்லு, நான் கேட்குறேன். சொல்கிறதுக்கு அப்படி ஒன்றும் ஹாப்பியான விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களே அதுக்காக தான். என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டில், ஸோ உங்களுக்கு தெரியணும்ல, அதனால சொல்கிறேன். ஏம்மா நீ சொல்லவே வேணாம். நான் சொல்லுவேன், கேளுங்க. என்னோடய அம்மா வந்துட்டு நான் பிறக்கும் போதே இறந்துட்டாங்க. என்னோடய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி தெரியுமா? மாமா, மாமி, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பான்னு எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா? அம்மா போனதுக்கப்புறம் அப்பா தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்பா பிஸ்னஸை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா கீழே தான் எல்லாருமே இருந்தாங்க, முக்கியமாக மாமா, மாமி. அவங்க என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க தெரியுமா? நான் எது கேட்டாலும் எனக்கு உடனே வாங்கி தந்துடுவாங்க. எனக்கு அவங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். நான் அவங்கள மாமா, மாமின்னு சொல்கிறத விட அப்பா அம்மான்னு தான் சொல்லுவேன். என்னை அவ்வளோ பார்த்துப்பாங்க, அவ்வளோ அழகாக. அவங்க குழந்த மாதிரியே பார்த்துப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஆனால் அவரை கூட கண்டுக்க மாட்டாங்க. என்னை தான் அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு நாள் அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. என்னோடய அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க, கார் ஆக்சிடெண்ட்டில். நானும் அவங்க கூட போயிருக்க வேண்டியது தெரியுமா? அன்றைக்கி மாமா, மாமி தான் எனக்கு எங்கேயோ வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இல்லைன்னா நானும் என் அப்பா கூடவே போயிருப்பேன். அப்பா மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சோலே இல்லாத பாடியாக தான் வந்தாங்க தெரியுமா? எனக்கு அழுக, செம்ம அழுக. பெருமாள் மேலே அவ்வளோ கோவம் எனக்கு தெரியுமா? எனக்கு என் அப்பானா அவ்வளோ பிடிக்கும். என் அப்பா எனக்காக அவ்வளோ செய்வாங்க, எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க.
எனக்கு அப்போ 7 வயசு தான் ஆச்சு. அப்போது அப்பா இல்லைன்றத என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க இறந்துட்டாங்கன்றது கூட எனக்கு புரியவே இல்லை அப்போது, தெரியுமா? அதுக்கப்புறம் மாமா மாமி தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய அப்பா அம்மா இல்லாத எல்லா குறையும் அவங்க தான் தீர்த்து வச்சாங்க. ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா எனக்கு டெய்லி சாப்பாடு ஃபீட் பண்ணி என்னை தூங்க வைப்பாங்க. டெய்லி எனக்காக பாட்டு பாடுவாங்க. நான் கோவமாக இருக்கும் போது என் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி என் கூட பேசிகிட்டே இருப்பாங்க. என்னை எப்போவுமே எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பேன். அவங்க கூட இருந்தால் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே என்னோட 16th ஏஜோட எல்லாமே போயிடுச்சு. என்னோட 16th ஏஜில் தான் நான் ஏஜ் அட்டன் பண்ணேன். அப்போல தான் நான் கொஞ்சம் மேஜர் ஆகிட்டேன். அப்படின்றதுனால சொத்தோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் பேரில் மாறிச்சு. அது அவங்களுக்கு நல்ல வசதியாக இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க இது எல்லாமே என்னோடய சொத்துக்காக தான் பண்ணாங்கன்னு. எனக்கு ஒன்று தெரியுமா தயம், எனக்கு பீரியட்ஸ் டயத்தில் பேடு கூட வாங்கி தர மாட்டாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அவங்கக்கிட்ட கெஞ்சுவேன், எனக்கு ஒரு பேடாச்சும் வாங்கி தாங்க அப்படின்னு. எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. நான் இப்போ வர காட்டன் துணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? என் அப்பா இருந்திருந்தா இப்போலாம் என்னை கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டார். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே பழகிடுச்சு. அவங்க எப்போவுமே என்னை அடிச்சுட்டு பெல்ட்டால் அடிப்பாங்க. அங்கே இருக்க பாடி கார்ட்ஸை வச்சு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். என்னோடய மாமா மாமி இப்போ தான் அப்படி இருக்காங்க, ஆனால் ஒரு காலத்தில் அவங்க எனக்கு அப்பா அம்மா மாதிரி தான் அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா கூட சும்மா இல்லை தயம். என்னை என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னை ஒரு நாள் வீட்டில் தனியாக இருக்க வச்சாங்க. நானும் அவங்க எங்கே வெளியில் போகிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு என் ரூம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வீட்டில் இருந்தேன். அப்போது யாருனே தெரியாத ஒரு அங்கிள் வந்தாங்க. மாமா மாமி எங்கே அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன், அவங்க வெளியில் போயிட்டாங்க, நீங்கள் அப்புறமா வாங்க அப்படின்னு. அவங்க போகாமல் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. நான் சொன்னேன், எதுக்கு நீங்கள் இங்கே வர்றீங்க? அவங்க வெளியில் போயிட்டாங்க, அப்புறமா வந்து பேசிக்கோங்க, இல்லைனா காலையில் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த வீட்டில் யாருமே இல்லை, பாடி கார்ட்ஸ் கூட இல்லை, எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போது அந்த அங்கிள் என் பக்கத்தில் வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் அவங்கக்கிட்ட எப்படியோ தப்பிக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த அங்கிள் என்னை அடிச்சிட்டாங்க. அந்த அங்கிள் என்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணாங்க. என்னோட ஷேலெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் அவங்ககிட்ட விட்டுருங்க அங்கிள், விட்டுருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எவ்வளோ டைம் நீங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினேன். ஆனால் அவர் ஒரு மாதிரி மிருக மாதிரி என்கிட்ட நடந்துக்க ட்ரை பண்ணார். அப்போதான் நீ எனக்காக வந்த தயம். உன்னை பார்த்தக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது தெரியுமா? அந்த அங்கிள் ஏதோ போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு பின்னாடி வழியாக ஓடிட்டாங்க. உன்னால் மட்டும்தான் நான் எனக்கு உயிரோடு இருக்கேன். நீ மட்டும்தான் காரணம் தயம். ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டு கத்திகிட்டே இருந்திருப்பீங்க. இங்கே தயாங்கும் மேக்ஸும் வந்துட்டு உங்கள் வீட்டு வழியாக தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போயிருப்பாங்க. உங்களோட வீடு தனியாக தான் இருக்கும், ஒரு பெரிய வீடு அப்படின்றனால சுற்றி வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களோட வீடு மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஏரியாவே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கனால லைட்டாக எதனா சவுண்ட் போட்டால் கூட நல்லாவே கேட்கும். அந்த மாதிரி தான் தயாங் ஃப்ரெண்ட்ஸும் அந்த சைடு போகும்போது உங்களோட அழுகிற சவுண்ட் வந்து கேட்டிருக்கும்.
ஸோ உங்களுக்கு ஏதோ தப்பாக நடக்குதுன்னு தோன்றுச்சு. அவங்க வந்துட்டு போலீஸ் மாதிரி அந்த பிஜிஎம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து செட் பண்ணி மொபைலில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு அப்படி நின்றுருப்பாங்க. அவரும் வந்துட்டு பயந்துட்டு வந்து ஓடிருப்பார். நீங்கள் போலீஸ் தான் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக வெளியில் வந்திருப்பீங்க. பார்த்தா தயாங் தான் வந்துட்டு கேட்டுக்கிட்டு வந்து நின்றுருப்பார். நீங்கள் டியர்ஸோடு வந்து தயாங்க வந்து பார்க்குறீங்க. அவரும் உங்களை கண்ணே தான் பார்த்துட்டே இருக்கார். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி நடந்திருக்கும். நீங்கள் எதுக்காக அங்கே வரணும்? நீங்கள் எதுக்காக என்னை காப்பாற்றணும்? எல்லாம் எல்லாம் அந்த பெருமாளோட வேலை தான். அவள் தான் உங்களையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கா. பெருமாள் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவார், எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் அந்த காலேஜ் வந்து சேர்ந்தேன், உங்களுக்காக, டெய்லி உங்களை பார்க்கணுன்றதுக்காக. ஆனால் நீங்கள் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க. நீங்கள் அன்றைக்கி என்னை பார்த்தீங்க, ஆனால் செகண்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நான் யாருனே தெரியாத மாதிரி அப்படி பிஹேவ் பண்ணீங்க. எனக்கு அப்போ ஒன்றுமே புரியவே இல்லை. ஸ்டில் எனக்கு இப்போ வர தெரியல, நீங்கள் ஏன்னு கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க, என்னை ஏன் தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு. ஏன் தயம், உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல? நான் அழகா இல்லையா? சரி விடுங்கோ, அழகா இல்லைன்னா என்ன, என் மனசு அழகாக தானே இருக்குது, அதை பார்த்து லவ் பண்ணலாம்ல. அப்புறம் என்கிட்ட நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் லவ் பண்ணால் நீங்கள் அதுக்காக தான் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேன்னா, மாமா மாமி மாதிரி நீங்களும் என்னை ஹர்ட் பண்ணிடுவீங்கன்னு நான் நினச்சிப்பேன்றதுனாலயா? அப்படிலாம் இல்லை தயம், நீங்கள் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்லவர், அப்படிலாம் பண்ணவே மாட்டீங்க. உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்போல்லாம் ஒன் டைம் கூட என்கிட்ட சொன்னதே இல்லை. இப்போ வர எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் ஆசைப்படவும் மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதான் என்ன பிடிக்குதில்ல உங்களுக்கு. வாயை திறந்து ஏன் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குடி அப்படிலாம் சொன்னால் என்ன நோக்கு? குறைஞ்சா போயிடுவேல். நீங்கள் என்ன டெய்லி தூக்கத்தில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீள் தெரியுமா? என்னை தூங்கவே விட மாட்டேன். எப்போ பாரு கண்ணை மூடுனா என் முன்னாடி வந்து நிற்கிறேள், என்னை பார்த்து கண்ணடிக்கிறேள், அப்புறம் என் பக்கத்தில் வரீங்க, என் கை பிடிக்கிறீங்க, என் கன்னத்தில் கை வைக்கிறீங்க, அப்புறம் என்னென்னமோ பண்ணுறீங்க. இதெல்லாம் கனவுல தான் பண்ணுறீங்க, நேரில் கூட பண்ண வேண்டாம், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம். பட் அட்லீஸ்ட் என் கூட பேசலாம்ல, அது கூட நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. உங்களால் நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன். எப்போ தான் சொல்ல போகிறீங்களோ? என்கிட்ட சொன்னா என்ன? தயோங் தயோங் பட்டு மாமி நல்லா கதை சொல்கிறடி. சொல்றி நல்லா இருக்கு. உன் கதையை கேட்டால் நல்லா தூக்கம் வருதுடி. இதே மாதிரி சொல்லிட்டே இருடி. தயோங், நான் எவ்வளோ எமோஷ்னலாக என்னோடய ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு தூக்கம் வருதா என் கதையை கேட்டா? தயோங் சொல்றி, எனக்கு தூக்கம் வருதுடி. போங்க தயோங், நீங்கள் என் கூட பேசவே மாட்டேன், என் கதையை நீங்கள் கேட்கவே மாட்டேன். இப்படி ஒரு பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் கூட பேசாமல் அவளை அழுக வைக்கிறேன். எனக்கு போங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயோங். நான் பாவம் தானே, எனக்கு இந்த காட்டுக்குள்ளே இருக்க ரொம்ப பயமாக இருக்குது, அதனால தானே நான் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். ஆனால் என்னை பேச விட்டுன்னு நீங்கள் தூங்குறேன். உங்களுக்கு மனசாட்சியே இல்லை தயோங். போங்க, நான் அதுக்கு இந்த கரடி கூட இருந்து பேசி இருக்கலாம், அதுவாச்சும் என் கூட பேசி இருக்கும். நான் உங்கள் கூட வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் இப்போவே கார்கிட்ட போகிறேன். ஏய் பட்டு மாமி, ஏன்டி இப்படி பண்ணுற? நீ சரியான காமெடி பீஸாக இருக்கடி. உன் கூட இருந்தா நல்லா லைஃப்லாம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் போல். ஏய் நான் தூங்கலாம் இல்லை சரியா?
நீ சொல்லிட்டு இருந்ததா நான் நல்லா கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்கே பாரு, என் கண்ணை பாரு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது. நான் தூங்கலடி, நிஜமா நான் தூங்கவே இல்லை. நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓகேவா? நிஜமா? நிஜமாடி பட்டு மாமி. சரி, எனக்கு பசிக்கிறது, எதுனா செஞ்சு தரேலா? அடிப்பாவி, இப்போ தானடி அவ்வளோ மீன் சாப்பிட்ட. அதுவும் எனக்கு கூட வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டியடி. கண்ணு வைக்காதே, நான் அது நியூவாக சாப்பிடும் போது டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதான் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். அதுவும் நான் வளர்கிற புள்ளல்ல, நான் நிறைய தானே சாப்பிடணும். நீங்கள் ஆல்ரெடி நல்லா பெருசாக வளர்ந்து தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன? எது வளர்கிற பிள்ளையா? யாரு நீ? ஆடி இன்னும் அப்படியே தானடி இருக்கு, உலக்காட்டும். என்னை பார்த்தா நோக்கு உலக்கு மாதிரி தெரியுதா? நான் அவ்வளோலாம் குட்டியாலாம் இல்லை. நான் எந்திரிச்சு நில்லுங்கோ, நில்லுங்கோ. பாருங்கோ, நான் நின்றா உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட என்னோடய ஃபோர்ஹெட் இருக்குது. இது போதாதா? இதை தான் வந்துட்டு எல்லாருமே பர்ஃபெக்ட் கப்புள்னு சொல்லுவாங்க. அவன் 2 பேருமே செம்ம பேர் தான். ஓகேவா? நான் குட்டியாலாம் இல்லை, நான் ஹைட்டாக தான் இருக்கேன். மேபி நீங்கள் என்னை விட ஹைட்டாக இருக்கனால நான் குட்டியாக தெரிகிறேன், அவ்வளோதான். இனிமேல் என்னை உலக்குன்னு சொன்னீங்க, அவ்வளோதான். என்னை விட குட்டியாக இருந்தாலும் நீ உலக்கு தான். நான் உன்னோட ஹைட்டாக தானே இருக்கேன், அப்போ நான் உன்னை அப்படி தான் சொல்லுவேன். போங்க. சரிடி, சரி, நம்ம தூங்கலாமா? எனக்கு செம்ம தூக்கமாக இருக்குடி. நான் வேறு இன்றைக்கி செம்மையாக ட்ரைவ் பண்ணேன்னா ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் சேசிங்லாம் வேறு, ஃபைட்டிங்லாம் வேறு. ஐயா அப்படியே கெத்தாக சண்டை போட்டேன், அதெல்லாம் எனக்கு டயர்டாக இருக்குடி. தூங்கலாமா? தாயோ, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமா? உங்கள் கூட இப்படி பேசணுன்னு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? அது இன்றைக்கி நடந்திருக்கு. பட் அந்த மொமெண்ட்டை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. இப்படி தூங்க போகிறேன்னு சொல்கிறேலே, எனக்கு புரியுறது உங்களுக்கு டயர்டாக இருக்குது. பட் கொஞ்ச நேரம் என் கூட பேசலாம்ல? நம்ம காலையில் ஆனால் எப்படியும் இங்கேருந்து போயிடுவோம். ஸோ கொஞ்ச நேரம் பேசுங்களே ப்ளீஸ். எது காலையில் போகிறோமா? யார் சொன்னா காலையில் போகிறான்னு? பின்ன நம்ம அவங்கக்கிட்ட தப்பிச்சு தானே வந்தோம். தப்பிச்சு வரும்போது இங்கே அந்த பிளேஸில் வந்து இருக்கோம், அவ்வளோதான். இன்ன நேரம் அவங்க நம்மளை தேடுறத மறந்தே போயிருப்பாங்க, நம்மளை இனிமேல் தேடவும் மாட்டாங்க. மார்னிங் போகும்போது கரெக்டாக தானே இருக்கும். நான் எப்பவும் போல் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் கூட நான் போய் ஸ்டே பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி ஹாஸ்டல் போயிருங்க. எது? அதெலாம் இல்லை, நாளைக்கெலாம் என்னால் போக முடியாது. ஏன் போக முடியாது? அது இல்லை, இந்த பிளேஸ் வந்துட்டா எனக்கு போகவே மனசு வராது. அதான் நான் வந்துட்டு நாளைக்கு காலையில் வரமாட்டேன். மேபி நம்ம நாளான்னைக்கு காலையில் போகலாமா? எது? நாளைக்கும் இங்கே தான் இருக்கணுமா? போங்க தயம், இங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் கூட இருக்கும்போது உனக்கு என்னடி பயம்? அதான் நான் இருக்கல்ல. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேம்மா. சேஃபாக பார்த்துப்பேன், நீ இரு. நம்ம நாளான்னைக்கு காலையில் போகலாம், ஓகேவா? நீங்கள் இருக்கனால தான் எனக்கு பயம் இல்லை. பின்ன என்ன பயம் உனக்கு? அது சொல்றீ, என்ன பயம்? இல்லை, நீங்கள் சும்மா தான் இருப்பேன், ஆனால் என்னால் சும்மா இருக்க முடியாதே. உங்களை எதுனா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கணும் போல் தோணும். உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கணும் போல் தோணும். உங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும் போல் இருக்கும். அப்புறம் உங்கள் ஷோல்டரில் சாயணும் போல் இருக்கும். இதெல்லாம் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். நான் எப்போவுமே என்னோடய ஃபிக்ஷனில் தான் நான் அப்படி இருப்பேனா. பட் அது இன்றைக்கி எல்லாமே ட்ரூ ஆகிற மாதிரி என் பக்கத்தில் இருக்கீங்க. என்னால் எப்படி நார்மலாக பிஹேவ் பண்ண முடியும்? நான் உங்களை லவ் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் உங்களை அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தான் என்னோடதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்போது நீங்கள் என் கூடவே இருந்துட்டு அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அப்புறம் எதுனா தப்பாக போயிடணும் தயம்.
ம் நம்ம போகலாமே, நாளைக்கு காலையிலே போகலாம். இப்போ இருட்டிருச்சு, நம்மளால் போக முடியாது. நம்ம நாளைக்கு காலையில் போயிடலாம் ப்ளீஸ். என்ன அப்படி பார்க்குறீள்? போகலாம் தானே நாளைக்கு? இல்லை, நாளைக்கெலாம் போகக்கூடாது. நம்ம நாளான்னைக்கு தான் போகிறோம் கண்டிப்பாக. என்னமோ போங்க. அப்புறம் என் கற்பெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. எது கற்பா? யாருமா? நான் சொல்லிடுவேனா அந்த மாதிரி? ஆமாம், நான் பாட்டுக்கு உங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு தெரியாமல் நான் உங்களை ஹக் பண்ணிட்டேன்னா அப்போ உங்கள் கற்பெல்லாம் போன மாதிரி தானே. அப்புறம் வந்துட்டு என்னை வந்து திட்டக்கூடாது. உன்னால் தாண்டி, உன்னால் மட்டும்தான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரியா? நான் ஏதோ ஆசையில் அப்படி பண்ணிடுவேன். நான் அப்படி பண்ணால் கூட நீங்கள் தள்ளி போயிடணும். நீங்கள் போயிடுவீங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன் உங்களோட சேஃப்டிக்கு. ஓ, கட்டி பிடிச்சா கருப்பு போயிடுமா? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் சொன்னாங்க. எது, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா? உனக்கு தெரியுமே, அம்பிகா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமாம், அது தயிர் சாதம் உன் கூட நல்லா சுற்றிட்டே தெரியுமே, கொடுக்காட்டும் அதுவா? அவள் தான் சொன்னான், ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனோட கை பிடிச்சா அவங்களோட கற்பை போயிருமா. என்கிட்ட சொல்லியிருக்கா தெரியுமா? அப்படியாடி? ஹேண்ட் ஹோல்ட் பண்ணால் கற்பு போயிருமாடி, குழந்த வந்துருமாடி? அப்படி தான் அவன் சொன்னான். ஐயோயோ, எனக்கு பயமாக இருக்குடி. நீ எதுக்கும் என்ன தள்ளியே இருடி. என்ன, நான் வேற சின்ன பையனாக இருக்கேன், நீ எதுனா என்ன பண்ணிட போகிற. தள்ளியே இருடி. ஐயோயோ, எனக்கு பயமாக இருக்கே. சரி சரி, பயப்படாதே. நான் எதுவுமே உங்களை பண்ணிட மாட்டேன். பெருமாள் ப்ராமிஸ், ஓகேவா? சரி, நீங்கள் வந்துட்டு மேலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். அடியே, இது என்ன அவுட் ஹவுஸ் நினைப்பா? நம்மக்கிட்ட பெட்டெலாம் இல்லை, நம்ம படுத்தா ஃப்ளோரில் தான் படுக்கணும். ஓ அப்படியா? சரி, நீங்கள் அங்கே படுத்துக்கோங்க, நான் இங்கே படுத்துக்கிறேன். நடுவில் பில்லோஸ் வச்சுக்கலாம், ஓகேவா? பில்லோஸ்லாம் இங்கே இல்லையே, நம்ம சும்மா படுக்கிற மாதிரி தான் இருக்கும். தாயம், எது சொன்னாலும் இப்படி சொல்லாதே, ஓகேவா? எதாக இருந்தாலும் நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் இன்றைக்கி கண்ட்ரோல்டாக தான் இருக்கேன், உங்களை எதுவுமே பண்ணிட மாட்டேன், ஓகேவா? நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். நீங்கள் அங்கே படுத்துக்கோங்க, நான் இங்கே படுத்துக்கிறேன். சரிடி, நான் இனிமேல் பயப்படவே மாட்டேன்டி. நான் எதுக்கும் பாதியோண்டு தாண்டி தூங்குவேன். சரியா? பாதியோண்டு கண்ணை மூடிட்டு அப்படியே பாதி முழிச்சிட்டே இருக்கேன்டி. எதனா நீ ஆசையில் எதனா பண்ணிட்டேன்னா அச்சுச்சோ, நான் ரொம்ப பயப்படுவேன்டி. நான் வேறு சின்ன பையன். சரி சரி, பயப்படாதே. நானும் தூங்கலை. நானும் கொஞ்சமாக தூங்கிட்டு அப்புறம் முழிச்சே இருக்கேன். எதுவுமே பண்ணிட மாட்டேன். சரியா? பண்ண மாட்டேன். சரிடி, உன் மேலே எனக்கு நிறையா நம்பிக்கை இருக்குடி. நீ என்னை எதுவுமே பண்ணிட மாட்டேன். நான் வந்துட்டு அப்படியே கற்புள்ளவனாக இருப்பேன்டி. சரியா? உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டீஸ் பண்ணுறாரு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்பிட்டுருக்கீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். தயாங், ஏன்னா ஏஞ்சிருங்கோ, பிரார்த்தனை பண்ண வேணாமா சாமிக்கிட்ட? எந்திரிங்க தயாங். தயாங், மச்சான், என்ன ஒரு காஃபி கொண்டு வாடா, இன்னும் ஒரு 5 minutesடா. எது மச்சானா? தயாங், ஏனா இங்கே பாருங்கோ, எந்திரிங்கோ தயாங். நீ ஆடி? ஆமால, நேற்று நைட்டு இங்கெல்லாம் இருந்தோம். எதுக்குடி, எதுக்கு இவ்வளோ நைட்டில் எழுப்புற? என்னாச்சு? எது நைட்டா? தயாங், இப்போ எவ்வளோ டைம் ஆகுது தெரியுமா? என்ன டைமு? 2 மணியா? 6 மணி ஆகுது தயாங். எது 6 மணி ஆகுதா? 6 மணி தானடி ஆகுது, அதுக்காண்டி இப்போவே என்ன எழுப்புற? என்ன நீங்கள் இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கேள்? காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு பிரார்த்தனை பண்ண வேணாமா? ஓடி அங்கிட்டு, நான் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. போவோம், எனக்கு தூக்கம் வருது. தயாங், தூங்காதே. சரி, நீங்கள் வேணால் ப்ரே பண்ண வேண்டாம், பட் நான் பண்ணணும்ல.
ஆ இல்லைனா பெருமாள் கோச்சுப்பாரு. வாங்க தாயோங், இங்கே எனக்கு எங்கே குளிக்கிறதுனே தெரியல. நான் குளிக்கணும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ. ஹெல்ப்பா? நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? நீ குளிக்கிறதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? தாயோங், நான் இங்கே எப்படி குளிப்பேன்? எனக்கு இங்கே எங்கே குளிக்கிறதுனே எனக்கு தெரியல. ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு பார்த்தேன், அங்கே எதுவுமே இல்லை குளிக்கிற மாதிரி. வாங்க தாயோங், எனக்கு எதனா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தாயோங் வாங்க. இருடி, இழுக்காதடி, நான் வாரேன் இரு. வாங்கோ. வாரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தா ஃபால்ஸ்க்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அந்த ஃபால்ஸையும் பார்க்குறீங்க, தென் டயாங்கையும் பார்க்குறீங்க. ஏங்க, நான் குளிக்கிறதுக்கு எதனா அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொன்னால் இங்கே அதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அதுவும் ஃபால்ஸுக்கு. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது. வாங்கோ, எனக்கு இதை பார்த்தாலே பயமாக இருக்குது. வாங்கோ தாயோங், இங்கே எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தேன்? நீ தானடி குளிக்கிறேன்னு சொன்னேன். இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை குளிக்கிற மாதிரி, இங்கே தான் குளிச்சாகணும். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது நாங்கள் இங்கே தான் குளிப்போம். அதே மாதிரி நீ இங்கேயும் குளி, ஓகேவா? என்ன விளையாடுறீங்களா? நான் எப்படி இங்கே குளிக்க முடியும்? அதுவும் நான் ஒரு பொம்பநாட்டி, நான் எப்படி தாயோங் இங்கே குளிக்க முடியும்? அதோட எனக்கு பயமாக இருக்குது. தண்ணி வேற ஃபோர்ஸாக வருது. நான் அவளோடய போயிட்டா என்ன பண்ணுறது? அப்படியே போய் தொலை. காலையிலே நொய்யுங்காத ஓயன். போ, இங்கே தான் குளிக்க முடியும், இங்கே குளி, ஓகேவா? இல்லைனா நீ குளிச்சா குளி, குளிக்காட்டி போ, நான் போய் தூங்க போகிறேன். தாயோங், சரி நான் இங்கே குளிக்கிறேன், ஆனால் நீங்களும் என் கூடவே இருங்கோ. ப்ளீஸ் போயிடாதே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? இதில் என்ன இருக்குது? வேணும்னா நீங்கள் அதோ அங்கே இருக்கே அந்த ஸ்டோன் கிட்ட நில்லுங்கோ. அதுவும் திரும்பி நில்லுங்கோ, ஓகேவா? நான் இங்கே குளிச்சுட்டு வரேனே, ப்ளீஸ் இங்கேருந்து போகாதே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உன் கூட குடைச்சல்றி. போய் தொலை, போய் குளிப்போ, நின்று தொலைகிறேன். எல்லாம் என் தலையெழுத்து. உன்னை போய் காப்பாற்றின பாரு, அப்படியே அங்கேயே விட்டுருக்கணும். ரொம்ப பண்ணாதே. அப்புறம் தாயோங், நடி இப்போ என்ன? அது இங்கே எதுனா ட்ரெஸ் இருக்குமா? நான் குளிச்சிட்டக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போடுறது? என்கிட்ட ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, இந்த ஒன்று தான் இருக்குது. நான் அதுக்கப்புறம் என்ன போட முடியும்? அடியே, நீ ரொம்ப பண்ணுறடி. நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாமல் நீ வாட்டுக்க பேசிகிட்டு இருக்க பார்த்தியா? நம்மளை சுற்றி நல்லா 150 கடைலாம் இல்லை, ஓகேவா? நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம், அதை மைண்டில் வச்சுட்டு பேசுடி. எனக்கு புரியுறது, பட் இருந்தாலும் நான் எப்படி இதே ட்ரெஸ்ஸோடு இருக்க முடியும், அதுவும் ஈரத்தோட? அப்புறம் எனக்கு கோல்டு வந்துடாதா? சொல்லுங்கோ ப்ளீஸ், எனக்காக இதை மட்டும் பண்ணுங்களே ப்ளீஸ் தாயோங். சரி இரு, நான் போயிட்டு ரெடி பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் அது உனக்கு ஓகேவா இருக்குமான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ நீ போ. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு குளிக்க போயிடுறீங்க. அந்த ஃபால்ஸில் தண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு செம்ம பயம், பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் ஓரத்தில் நின்று அப்படியே வந்துட்டு பாத் பண்ணிடுறீங்க. இங்கே தாயோங் அந்த ஸ்டோன் கிட்ட வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அவரை திரும்பி நின்றுருக்க சொல்லியிருப்பீங்க, பட் அவர் திரும்பவே இல்லை, உங்களே தான் பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு குளிச்சிட்ருக்கீங்க, உங்களை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கார். அவர் லிப்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஸ்மைல் தான். நீங்கள் பண்ணுற ஒரு மூமெண்ட்டையுமே வந்துட்டு அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு அவரை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிட்ட வந்து திரும்பிக்கிறாரு, இல்லாட்டி வேறு சைடு பார்க்குற மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணிடுறாரு. ஸோ ஃபைனலி நீங்கள் குளிச்சுட்டு தாயாங்கிட்ட போகிறீங்க. அவர் உங்களை எதுவுமே பார்க்கவே இல்லை, நான் வந்துட்டு வேறு எங்கிட்டோ தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அது தெரியாமல் அவர்கிட்ட போயிட்டு கேஷுவலாக வந்து பேசிகிட்ருக்கீங்க. தென் உள்ளே போயிட்டு இப்போ 2 பேருமே நின்றுட்டுருக்கீங்க. தாயோங், எனக்காக ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னீங்களே, எங்கே? அது நான் ஒன்று தருவேன், அந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, நீ இதுவரை போட்டிருக்கவும் மாட்ட. இது என்னோடய ட்ரெஸ் தான்,
நான் இங்கே வரும்போது இதை தான் போட்டுப்பேன். கொஞ்சம் உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகும். பட் வேறு வழி இல்லை, நீ இதை தான் போட்டாகணும். போடுறியா? அப்படி என்ன ட்ரெஸ் அது? எங்கே காட்டுங்க. அது இதோ இதுதான். இது என்ன ட்ரெஸ் தாயோங்? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், இது என்ன ஒரு மாதிரி ஸ்கர்ட் மாதிரி இருக்குது? நீங்கள் ஸ்கர்ட்லாம் போடுவீங்களா? அடிச்சனா வையன், இது ஸ்கர்ட் இல்லடி, லுங்கி. அப்படின்னா லுங்கின்னு சொல்லுவாங்க. இது பேர் வேஷ்டி இருக்குல்ல. நீங்கள் உங்கள் தோப்பனார் கட்டுவாரே அந்த மாதிரி தான் இதுவும். ஓ, அது ஏன் என்கிட்ட கொடுக்குறீள்? நீ தானடி ட்ரெஸ் இல்லைன்னு சொன்ன, அதான் இதை கொடுத்தேன். என்கிட்ட வேறெல்லாம் இல்லை. நான் இங்கே வரும்போது இதை தான் போடுவேன். அப்புறம் ஒரு ஷர்ட் இருக்குது, இதை தான் நீ போட்டாகணும். ஓகேவா? வேறு வழி இல்லை ஓயன், நீ தான் போட்டாகணும். விளையாடுறேலா? இது எப்படி நான் போட முடியும் தாயோங்? இல்லை, எனக்கு வேண்டாம் இது. நான் போடவே மாட்டேன். பின்ன அப்போ இதே ஈர ட்ரெஸ்ஸோட இருப்பியாடி? வேறு வழி இல்லை ஓயன், இதை தான் போடணும். எனக்கு இது எப்படி வியர் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. வேணாம் தாயோங். இல்லை பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் வெயில் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வெயிலில் போய் நிற்கிறேன். என் ட்ரெஸ் வந்துட்டு அப்போ காஞ்சிரும். இல்லை இதுக்கு வேணாம் எனக்கு இது. இல்லை ஓயன், வெட் ட்ரெஸ்லலாம் வந்து இருக்கக்கூடாது. உனக்கு வியர் பண்ண தெரில அவ்வளோதானே? நான் ஹெல்ப் பண்ணுறேன், வா. நீங்களா? இல்லை, வா. வேணாம் தாயோங், நீங்கள் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு பையன், நான் ஒரு பொண்ணு. இல்லை இல்லை, நான் மாட்டேன். என்னடி இப்படி பயப்படுற? நீ தானே அடிக்கடி சொல்லுவ நான் உன் ஹஸ்பண்டுன்னு. என்கிட்ட இப்படி தான் பயப்படுவியா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? நீ தானே சொல்லுவ, அதை தான் சொன்னேன். ஓகேவா? மற்றபடி எதுவும் இல்லை, நீ சொல்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓ, பட் இருந்தாலும் என்ன? பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. நான் வேணும்னா கண்ணை மூடிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? இல்லைனா நான் எதுவுமே பண்ணலடி, நான் தள்ளியே நிற்கிறேன். நான் சொல்கிறது மாதிரியே செய். ஓகேவா? சரி, கொடுங்கோ. பட் திரும்பி நில்லுங்கோ, கண்ணை நல்லா மூடிக்கோங்கோ. திரும்பிட்டேன், கண்ணை நல்லா மூடிட்டேன். போதுமா? போதும். அப்படின்னு உங்கள் டாப்பை வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ண போகிறீங்க. அப்போ சடனா தாயோங், என்னடி இப்போ என்ன பிரச்சனை? அது ஒரு முக்கியமான பிரச்சனை. என்னது அது? போட்டுக்க ஷர்ட் கொடுத்துட்டேல், அப்புறம் இது கொடுத்துட்டேல், ஆனால் ஒன்று மறந்துட்டேலே. என்னடி மறந்தேன்? எனக்கு புரியல தாயோங். அது ஒன்று மறந்துட்டேல், உனக்கு புரியலையா? புரியலடி, என்ன சொல்கிற நீனு? தாயோங், அது நீங்கள் ஷர்ட் போட்டால் உள்ள ஒன்று போடுவே இல்லை? அது பேர் பனியன் போடுவே இல்லை? அந்த மாதிரி எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகும்போதே தயாங்க்கு வந்து புரிஞ்சிடுது. தென் அவர் அதே மாதிரி டேர்ன் பண்ணபடியே போயிட்டு ஒரு ஒயிட் கலர் பனியன் மாதிரி உங்ககிட்ட வந்து எடுத்து வந்து கொடுக்குறாரு. தென் நீங்களும் வந்துட்டு வியர் பண்ணிக்கிறீங்க. ஷர்ட்டு இப்போ வியர் பண்ணிட்டீங்க. இப்போது லுங்கியை ஸ்கர்ட் மாதிரி அப்படி வியர் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. தயாங் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாரு. பட் உங்களுக்கு வந்து புரியலை. தயாங், எனக்கு பண்ண வரலை, ஹெல்ப் பண்ணுங்கோ. நான் எப்படி பண்ண முடியும்? நான் சொல்கிற மாதிரியே பண்ணு. இந்த சைடில் இருக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கா, அதை அப்படியே ரைட்டு கொண்டு போ. இல்லை தாயோங், எனக்கு பண்ண வரல. அது வருது, அப்புறம் லூஸ் ஆகிடுது. அப்படி ஒரு மாதிரி கலடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கோ. நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன். ஓகேவா? ப்ளீஸ். சரி, என்ன உன் பக்கம் திருப்படி.
ம் இங்கே இங்கே ஆ இப்போ பண்ணுங்க. ஆ ஏய் எங்கடி இருக்கு? இங்கே தான் அப்படின்னு உங்கள் ஹிப்பில் வந்துட்டு அவரோட கையை எடுத்து வைக்கிறீங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் பொறுமையாக வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வியர் பண்ணி விட்றாரு. அந்த ஃபோல்டை வந்துட்டு டைட் பண்ணி விட்றாரு. உங்களுக்கா அதுக்கு மேலே சொல்லவே முடியல. உங்களுக்கு ஹார்ட்டே இல்லை, அப்படி வெளியில் ஓடி போன மாதிரி இருக்குது. 2 பேருக்குமே செம்ம ப்ரீத் ஆகுது. தயோங் அந்த ஃபோல்டரை வந்துட்டு அப்படியே டைட் பண்ணும்போது லைட்டாக உங்களோட ஹிப்பில் வந்துட்டு அப்படியே டச் ஆகிருக்கும் அவரோட ஹேண்ட் வந்துட்டு. நீங்கள் அவரை டச் பண்ணும்போது அவரோட ஹேண்டை வந்து டைட்டாக அப்படியே பிடிச்சிருப்பீங்க. தயோங் சாரிடி. சாரி, பார்த்து பண்ணுங்க அப்படின்னு 2 பேருமே ஒரு மாதிரி மூச்சடைச்சி பேசுகிறீங்க. 2 பேர்னாலுமே சுத்தமாக முடியல. தயோங் வேகமாக வியர் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. உங்களுக்கா நீங்கள் வந்து ஹார்ட்டில் வந்து கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த 1 டே உங்களுக்கு அப்படி தான் போகுது. 2 பேருக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எம்பாரஸ்டாக இருந்திருக்கும் அந்த மூமெண்ட்டை நினச்சி. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு நார்மலாகிட்டு எப்பவும் போல் பேசியிருப்பீங்க. தென் தயாங்கும் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்காக ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் வெளியில் இருக்க ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும், அங்கே போயிட்டு உங்களுக்காக ஃபுட்டெலாம் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு அந்த 1 டே வந்து இப்படி தான் போயிருக்கும். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ டேஸ் நீங்கள் வந்துட்டு தயாங் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். பட் அது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப மனசு விட்டு சிரிச்சிருப்பீங்க தயாங் கூட. தயாங்கும் அந்த மாதிரி தான். அவர் உங்களை லவ் பண்ணலை, அவருக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்ற தாட்டெலாம் போகிட்டு அது எல்லாத்தையுமே மறந்து உங்ககிட்ட ரொம்ப கேஷுவலாக வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்காரு. இப்போது தட் லாஸ்ட் நைட் தயாங்கோட ஒரு 9 o'clock இருக்கும். நீங்களும் தயாங்கும் அதே ரிவர் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுதான் வந்து தயாங்கோட இருக்க லாஸ்ட் நைட். அவர் வந்து நம்ம லவ் வந்து புரிஞ்சிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு தாட் வந்து வருது. மார்னிங் ஆனால் வந்து தயாங் வந்துட்டு எப்பவும் போல் நம்மளை கண்டுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. அப்போ தயாங், ஓய் என்னடி நடிச்சிட்ருக்க? ஒரு மாதிரி அமைதியாக இருக்க. இப்போலாம் இருக்க மாட்டியே, என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் என்னடி ஆச்சு சொல்லு. இப்படிலாம் இருக்க மாட்டேன். உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாதா? என்னாச்சு சொல்லு. அது ஏன் தயம் உங்களுக்கு என்ன பிடிக்கல? எனக்கு அதுக்கான ரீசன் மட்டும் சொல்லுங்கள். வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏன் இப்படி என்னை விட்டு விலகி போகிறீங்க? இதுதான் நம்மளோட லாஸ்ட் நைட்டுன்னு எனக்கு தோணுது. எப்படியும் மார்னிங் ஆனால் என்னை யாரோ மாதிரி தானே பார்ப்பீங்க. இப்போவும் போல் என்னை திட்டுவீங்க, என்னை டார்ச்சர்னு சொல்லுவீங்க, என் மூஞ்ச பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? ஆனால் என்னால் இந்த 2 டேஸை மறக்கவே முடியாது. எனக்கு இது போதும். நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் கூட பரவாயில்ல. ஏன்னா இதை வச்சு என் லைஃப் லாங் ஹாப்பியாக இருந்துப்பேன். நீங்கள் எப்போவுமே என்னை பார்த்து சிரிக்கவே மாட்டீங்கள்ல. ஆனால் இந்த 2 டேஸ் என்னை பார்த்து அவ்வளோ அழகாக சிரிச்சிங்க. நீங்கள் சிரிக்கும் போது உங்களோட லிப்ஸ் அப்படியே ஹார்ட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இந்த பாக்ஸி ஸ்மைல் அது எப்போவுமே எங்களுக்கு பார்த்துட்டே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகேங்க. நான் என்றைக்குமே உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் தயம். லவ்ன்றது ஃபோர்ஸ் பண்ணி வரதில்லை, உங்களுக்கு அது வரணும். நான் என்னோடய லவ்வை உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியும் நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்க. என் அப்பா அம்மாட்ட கிடைக்காத லவ்லாம் உங்ககிட்ட எனக்கு கிடைக்கும். நீங்களும் நானும் லைஃப் லாங் எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அதுக்காக உங்களை ப்ளேம் பண்ண மாட்டேன். உங்களால தான் என் ஹாப்பினஸ் போச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களை தூரத்தில் இருந்தே அட்மையர் பண்ணிப்பேன். நீங்கள் என்னை போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். தூரத்தில் இருந்தாச்சும் உங்களை பார்த்து அட்மையர் பண்ணிவிட்டு உங்களோட குட்டி குட்டி ஸ்மைலையும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற சேட்டையை உங்கள் கோவத்தை அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹாப்பியாக இருப்பேன். பட்
எப்பயுமே உங்களை விட்டு போக மாட்டேன். லவ்ன்றது ஒன்றா இருந்தால் தான் இல்லை, பிரிஞ்சு இருந்தாலும் லவ் தான். என் லவ் ட்ரூ. நம்ம ஒன்றா இல்லைனா என்ன, நம்ம பிரிஞ்சிருந்தாலும் என் லவ் எப்பவுமே ட்ரூ தான். என் லவ் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். உங்களை சுற்றி தான் என்னோடய தாட்ஸ் எல்லாமே இருக்கும். என் ஹார்ட் எப்போவுமே உங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். ஒன் டைம் கூட என்ன உங்களுக்கு பிடிக்கலையா தாயம்? அவ்வளோ ஒஸ்டான கேரக்டராக நான்? எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னு புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். எனக்கு நீங்கள் மட்டும் போதும். உங்களுக்காக தான் என் மாமா மாமி கூட தான் சண்டை போட்டு நான் இங்கே வந்தேன். ஆனால் எல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லை. பட் இட்ஸ் ஓகே தாயோ. நான் ஹாப்பியாக இருக்கேன். இந்த 2 days எனக்கு அது போதும். லைஃப் லாங் இதை நினச்சிட்டே நான் இருப்பேன். போதும் தாயம். சரி டைமாச்சு, நம்ம மார்னிங் போகணும்ல, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிளேஸை விட்டு எந்திரிக்க பார்க்குறீங்க. அப்போது தயோங் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் தயோங்க டியரி ஐஸோடு பார்க்குறீங்க. அவர் உங்கள் சீக்ஸில் ஃபால் ஆகியிருக்க டியர்ஸ் எல்லாத்தையுமே அவர் ஃபிங்கர்ஸால் அப்படியே வைப் பண்ணி விடுறாரு. நீங்கள் தயோங்கே வந்துட்டு அழுதுகிட்டே பார்க்குறீங்க. தயோங் உங்கள் ஐஸை மட்டும்தான் பார்க்குறாரு. அவர் எதுவுமே பேசலை, உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காரு. ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்? நோக்கு தான் என்னை பிடிக்கலல்ல, அப்புறம் ஏன் இப்படிலாம் எனக்கு இப்படிலாம் பண்ணி என்னை இன்னும் ஃபீல் பண்ண வைக்கிறேன்? இது ஒரு 5 minutes தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆகிடும் எப்பவும் போல். என்னை விடுங்கோ, நான் போகிறேன், என்னை விடுங்கோ தயம் அப்படின்னு உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஐஸில் இருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. உங்கள் த்ரோட் ஃபுல்லாக பெயின். நீங்கள் அவரோட ஹுட்டியை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவர் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது தயோங் உங்கள் ஃபோர்கெட்டோட அவர் ஃபோர்கெட்டை வச்சு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டே அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்? நீங்களும் மற்றவங்க மாதிரி எனக்கு கொஞ்ச நேரம் ஹாப்பினஸை கொடுத்துட்டு அப்புறம் என்ன ஃபீல் பண்ண விட போகிறீங்களா? இப்போ இப்போ எதுக்காக எனக்கு மொத்தம் கொடுத்தேன்? ஏன் தயம்? நோக்குதான் என்ன பிடிக்க. என்ன பண்ணுறேன்? என்னை விடுங்கோ. இப்போ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்? நோக்கு தெரியாதா? ஜஸ்ட் கட்டி பிடிச்சாலே நான் கெட்டு போயிடுவேன், என் கற்பெல்லாம் போயிடும். ஆனால் நீங்கள் எனக்கு முத்தம் கொடுத்துட்டேன். என்ன இப்போ எனக்கு முத்தம் கொடுத்துட்டு என்னை கெட்ட பொண்ணாக்கிட்டு என்னை விட்டு நோக்கி என்ன ஆச்சு தாயோங்? ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்? நீங்கள் நல்ல பையனாக தானே இருந்தேன், ஏன் இப்படி கெட்ட பையனா மாறிட்டேன்? தாயோங் ஏன் எனக்கு இப்படி முத்தம் கொடுக்குறேன்? என் கண்ணை பாருடி, என் கண்ணை பாருடி. ஏன் ஏன் என் கண்ணில் எதனா கொடுக்க போகிறேங்களா? நான் பார்க்க மாட்டேன். போங்க, நீங்கள் கெட்ட பையனை ஆக்கிட்டு நான் பார்க்க மாட்டேன் உங்களை. ஏய் என் கண்ணை பாருடி.
சொல்லுங்க. என்ன? நல்லா பாருடி. நல்லா தான் பார்க்குறேன். என் கண்ணில் என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியல. நல்லா டீப்பாக பாருடி. என் கண்ணை பார்த்தா என் லவ் உனக்கு புரியலையாடி? லவ்ன்றது வேர்ட்ஸில் சொன்னால் தான் தெரியணுமா இல்லை? என் கண்ணை பார்த்தா என்னால் கண்டுபிடிக்க முடியலையாடி? என்ன சொல்கிறேன்? எனக்கு எதுவுமே புரியலை. சத்த தெளிவாக சொல்லுங்களேன். ஏய் பொண்டாட்டி, ஐ லவ் யூடி. என்ன சொன்னேன்? ஐ லவ் யூடி பட்டு மாமி. பெருமாளே, இதெல்லாம் உண்மையா? இது ட்ரீம். இப்போ புரியுதா? இது ட்ரீம் இல்லை, ரியல்னு. ஓய் நடி அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. ஏய் மக்கு, உனக்கு புரியலையாடி? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. உன்னை லவ் பண்ணாமல் தான் உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேனா? உனக்காக அவ்வளோ தூரம் அவங்க கூட ஃபைட் பண்ணுவேனா? எனக்கு என்னடா மயிறு, நான் போயிருக்க மாட்டேன். நீ எந்தடி, உன்னை எவனையும் தொட விட மாட்டேன். ஏதோ உன்னை கொஞ்ச நாள் அலைய விட்டுட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். மேடம் அழுது இன்றைக்கே சொல்ல வச்சிட்டிங்க. என் ஐஸ் எப்போவுமே உன்னை மட்டும்தாண்டி பார்க்கும், உன்னை மட்டும்தான் பார்க்கும். ஃபஸ்ட்டே உன்னை பார்க்கும்போதே அவளுன்ட்டேன். நீ தான் எனக்கு அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்போது நீ ஏன் அழுத? உனக்கு என்ன ப்ராப்ளம்? எதுவுமே எனக்கு தெரியல. தென் நெக்ஸ்ட் டைம் உன்னை நான் காலேஜில் பார்க்கும்போது உங்ககிட்ட ஓடி வந்து எப்படி இருக்க, உன்னை இவ்வளோ நாள் பார்க்காம எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லணும் போல் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் லவ்லாம் பிடிக்காது, மேரேஜ்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லியே கெத்தாக இருந்துட்டேன். அந்த கெத்துலேருந்து இறங்கி வர எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தேன். அதோட உன் ப்ராப்ளம்ஸ்லாம் நீ ஏன் சொல்கிற வர நம்ம எதுவும் பேசிக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். அதான் உன்னை அவாய்ட் பண்ணேன். ஐ நோ சம்டைம்ஸ் நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். உன்னை எனக்கு பிடிக்காது, உன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படிலாம் சொன்னேன். அதெல்லாம் எனக்கும் ஹர்ட் ஆச்சுடி. பட் சாரிடி, அதெல்லாம் ஏதோ சம்டைம்ஸ் கோவத்தில் அப்படி பேசிடுவேன். பட் என் மனசில் தான் நான் அப்படி பேசலடி. நான் உன்னை நிஜமாகவே லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டி. நான் இனிமேல் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஹர்ட் பண்ணுற மாதிரியும் நடத்துக்க மாட்டேன்டி. இதுவரை உன்னை ஹர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஐம் சாரி. இப்போ ஏன் சாரிலாம் கேட்குறீள்? நீங்கள் திட்டாமல் என்னை வேற யார் திட்டுவா? ஐ லவ் யூ. எனக்காக ஒரே ஒரு டைம் ஐ லவ் யூன்னு சொல்கிறேலா? சொல்லுங்கோ. அதான் இப்போ சொன்னேனேடி. எனக்கு வேர்ட்ஸில் சொல்லுங்கோ. சரிடி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு 5 minutes கிட்ட அப்படியே வந்து ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க எதுவுமே பேசாமல். அப்போ தயம் அடியே போச்சுடி. என்னாச்சு தயம்? போச்சுடி, எல்லாமே ஒன்னால தான் போச்சு. என்னாச்சுங்க? உன்னால் என் வேர்ஜினிட்டி போயிடுச்சுடி. நீ என்ன கிஸ் பண்ணிட்டடி. அது சாரி சாரி தயம். நீங்களும் தான் என்ன கிஸ் பண்ணேன். அதான் சாரி தயம். அவ்வளோதான், என் லைஃபே போச்சுடி. என் வேர்ஜினிட்டி எல்லாமே போயிடுச்சு. எனக்கு தெரியாதுடி. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். என்னை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோடி. அப்புறம் அவ்வளோதான், உன்னை தான் நான் ப்ளேம் பண்ணுவேன். தயம் ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்? எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. இப்போ என் வேர்ஜினிட்டி எனக்கு மறுபடியும் வேணும். அதுதான் போயிடுச்சே தயம்.
என்னால் சாரி தயம். ஏ அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. இப்போ என் வெர்ஜினிட்டி எனக்கு வேணும். என்னை மறுபடியும் நான் கன்னி பையனாக மாறணும். எதனா பண்ணுடி. நான் என்ன பண்ணுவேன் தயம்? நீக்கு எதுவும் தெரியாது. தெரியாமல் தான் எனக்கு கிஸ் பண்ணியாடி. சாரி தயம், தெரியாமல் பண்ணிட்டேன். நீங்களும் தானே பண்ணீல். அப்போ ஏன் வெர்ஜினிட்டி தானே போயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அது நம்ம வேணும்னா ஒன்று பண்ணலாமாடி. நம்ம அது பண்ணோன்னா வச்சுக்கோங்க, நம்ம வெர்ஜினிட்டி அகைன் நம்மக்கிட்டே வந்துடும்டி. நம்ம அது பண்ணலாமா? என்ன சொல்கிறேன்? என்ன பண்ணா வந்துடுமா? அப்படி என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்ணலாம். இப்போ நீ ஒன்று கொடுத்தல, அந்த மாதிரி நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு இல்லை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா டீப்பாக கொடுத்தேன்னா வச்சுக்கேன், அப்படி வந்துடும்டி. போனதெல்லாம் திரும்ப வந்துடும். ஓகேவா? கொடுக்குறியா? அப்படி கொடுத்தா திரும்ப வந்துடுமா? கண்டிப்பாக வந்துடும்டி. சரி, நீங்கள் கொடுக்க ஒரு மாதிரி இருக்கு. நீங்களே கொடுக்குறீங்களா? இல்லை, நானாக கொடுக்க மாட்டேன், நீ தான் கொடுக்கணும். உன்னால் தானே போச்சு, நீ தான் போச்சு சரி பண்ணணும், நானும் பண்ண மாட்டேன். ஏன் இப்படி பண்ணுறேன்? சரி, கண்ணை மூடுங்க. மூடிட்டேன். குட்ரி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தயம். அப்போ கொடுத்தல்லடி, அப்போ எதுவும் தோணலையா? அப்போ ஒரு மாதிரி அல்லையாடி? அது ஏதோ ஒரு இதில் கொடுத்துட்டேன் டக்குன்னு. அந்த மாதிரி தாண்டி என் பக்கத்தில் வந்து அதே மாதிரி அதே ஃபீலோட ஜஸ்ட் ஒரு பீக் பண்ணு, அப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? என் பக்கத்தில் வா. வாடி வாடி. சரி, கண்ணை மூடுங்கோ. மூடிட்டேன். பக்கத்தில் வரவா? வா. சிரிக்காதே. சரி, சிரிக்கலை. ஓகே, கொடு. அப்படின்னு நீங்கள் பீக் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே தயம் உங்கள் ஹிப்பை நல்லா பிடிச்சி இழுத்து நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு புரியல, பட் அவரோட ஒரு லிப்ஸ் மூவையும் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது தயம் டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே அவர் உட்டியை வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஸ்டில் நீங்கள் அதே ரிவரில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஃபாலோ ஆகிட்டீங்க அந்த கிஸ்ஸில். நீங்கள் கிஸ் பேக்லாம் பண்ணலை, பட் தயாங் பண்ணுறது அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த கிஸ். அப்படியே தயாங் மெதுவாக உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபால்ஸ் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபால்ஸோட வாட்டர்லாம் வந்து ரீச் ஆகும்ல, அந்த பிளேஸ்க்கு தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்டில் கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே லிஃப்ட் பண்ணிகிட்டே தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு உங்களை. நீங்கள் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணபடியே தான் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே சென்ஸ் ஆகலை. இப்போ 2 பேருமே தண்ணிக்குள்ளே இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க, அதாவது ஷர்ட் போட்டிருப்பீங்க. ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி உள்ள ஒயிட் கலர் பனியன் தான் அவர் கொடுத்துருப்பாரு, அது வேறு. உங்கள் பாடி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகுது. தயாங் கிஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இப்போது அவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு புரியுது நீங்கள் வந்து வாட்டருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் தயாங்கோட ஐஸை மட்டுமே பார்க்குறீங்க. ஃபுல் மூன் வேறு இன்னைக்கு. அதோட வெளிச்சம் தயாங்கோட ஃபேஸில் பட்டு அவ்வளோ பிரைட்டாக இருக்கு அவரோட ஃபேஸ், அப்படியே ஜொலிக்குது. இப்போது அவர் உங்களோட 2 லெக்கையும் வந்துட்டு அவர் ஹிப்பில் வந்துட்டு அப்படியே லாக் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிக்கிறாரு. நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸால் தயாங்கோட நெக்கை நல்லா கிராப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. சேம் அவரும் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கார். இப்போது நீங்கள் அவரோட லென்த்துக்கு வந்துட்டு அப்படியே டவுன் பண்ணி அவரோட லிப்ஸில் அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து கிஸ் பண்ணுறீங்க. அவர் வந்து கிஸ் பேக் பண்ணுறாரு. அந்த கிஸ் ஒரு மாதிரி டீப்பாக போகுது. அவர் உங்கள் ஹிப்பை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அவரோட ஹேரை வந்து நல்லா கிராப் பண்ணிக்கிறீங்க.
ரொம்ப டீப்பாக போகுது அந்த கிஸ். இப்போ தாயோங் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டே இன்ச் பை இன்ச் அப்படியே குறைச்சிக்கிட்டே கீழே வராரு. அந்த கிஸ் அவ்வளோ டீப்பாக இருக்குது. ஒரு கிஸ்ஸுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கிஸ் பண்ணிகிட்டே வராரு. உங்களோட நெக், உங்களோட காலர் போன், அப்படியே காலர் போனுக்கு கீழே, தென் உங்கள் செஸ்ட் அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. நீங்கள் அவர் கிஸ் பண்ண அப்படியே பின்னாடி அப்படியே பெண்ட் பண்ணிகிட்டே போவீங்க. நீங்கள் பெண்ட் பண்ண அவர் இன்னும் கீழேன்னு கிஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. ஃபைனலாக உங்களோட பெல்லியில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு போயிருப்பீங்க. அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு அவர் அந்த இடத்துல. இப்போது ஆஃப்டர் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஸ்டில் நீங்கள் அதே தண்ணியில் தான் இருக்கீங்க. 2 பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓய் நடி அப்படி பார்க்குற? கிஸ் பண்ணால் வர்ஜினிட்டி வந்துடும் தானே சொன்னீங்க. அப்போ ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ இப்போ தான் என் வர்ஜினிட்டி போன மாதிரியே ஃபீல் ஆகுது. நீங்கள் லிப்ஸில் தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் எல்லா இடத்துலையும் கொடுத்தீங்க? ஏண்டி நான் கொடுக்கக்கூடாதா? அப்படி இல்லை, நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம வர்ஜினிட்டி திரும்ப வந்திருக்குமா? ஏய் லூஸு, கிஸ் பண்ணாலாம் வர்ஜினிட்டிலாம் ஒன்றும் போகாது. உன் ஃப்ரெண்டு இருக்காளே, உன் தோழி, அவள் பேர் என்ன? மறந்துட்டேன். அவள் கூடலாம் இனிமேல் சேராத என்ன? உன்னை அப்படியே பால்வாடி மாதிரி வளர்த்து வச்சுருக்கா. கிஸ் பண்ணாலாம் வர்ஜினிட்டிலாம் போகவே போகாது, சரியா? அதுக்கெலாம் வேறு பண்ணணும். அதுவும் 1 டே பண்ணலாம், ஓகேவா? இப்போ அதெல்லாம் போகாது, நீ ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? வர்ஜினிட்டி போகாதா? அப்போ ஏன் போகும்னு சொன்னீங்க? அப்படி சொன்னாதானே நீ வந்து எனக்கு கிஸ் பண்ணுவ, அதனால சொன்னேன். கேடி, நீங்கள் பொறுக்கி தான். ஆமாம், இந்த பட்டு மாமிக்கு ஏற்ற பொறுக்கி மாமா நான் தான். போங்க தயோங். சொல்லுடி என்ன, இன்னொரு ரவுண்ட் போகணுமா? அது இல்லை, எனக்கு பசிக்கிறது. அடிப்பாவே, எனக்கு பசிக்குது. நான் உங்ககிட்ட எமோஷ்னலாக பேசி அப்புறம் இப்படிலாம் பண்ணி நீங்கள் என்ன எனர்ஜியெல்லாம் போக்கிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போவே எதனா செஞ்சு தரேலா? செஞ்சு தரலாம் எதுவுமே இல்லை. வேணும்னா உன் பசியை நான் வேறு மாதிரி போக்கட்டா? எப்படி? இப்போ பண்ணல அதே மாதிரி இன்னும் ட்ரிபிள் மடங்கா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பண்ணால் பசியே இருக்காது, ஓகேவா? பண்ணலாமா? ரெடியா? பொறுக்கி. ஆமாண்டி, உனக்கு ஏற்ற பொறுக்கி நான் தான் அப்படின்னு எகெயின் வந்துட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு.